ஆடி பிறந்தாச்சுனாவே அம்மனுக்கு ஒரே கோலாகல விழாக்கள் தாங்க நடக்கும். அம்மன் கோயில்களில் மட்டும் இல்லை, நம்ம வீடுகள்லேயும் இந்த சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். நாளைக்கு ஆடி பெருக்கு பிறக்குது. அதுக்காக அம்மனுக்கு ஒரு சின்ன பூ மாலை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆடி மாதம் பிறந்துச்சாவே தொடர்ந்து ஒவ்வொரு வரிசையாக விசேஷ நாட்கள் வந்துட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி வெற்றிலை எடுத்துருக்கோம். வெற்றிலை இந்த மாதிரி நல்லா ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிருங்க. மடித்ததுக்கப்புறம் சென்டரில் நீங்கள் ஒரு ரோஸை வச்சு ஸ்டாப்லர் பின் அடிச்சிருங்க. என்னதான் கடைகளில் காசு கொடுத்து விதவிதமான மாலைகளும் பூக்களும் வாங்கி போட்டாலும் கூட இந்த மாதிரி நம்ம கையாலேயே பூக்களை கட்டி சாமி படங்களுக்கும் கோயில்களுக்கும் எடுத்து போய் போடும்போது அதில் வரக்கூடிய மனநிறைவை தனிங்க. அதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம டேப் எடுத்துருக்கோம், ஒரு லேஸ் எடுத்துருக்கோம். லேஸ் நீங்கள் எந்த சாமி படங்களுக்கு மாலை போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லேஸ் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை கரெக்டாக அந்த லேஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி டேப்பை ஒட்டிக்கோங்க. எந்த டேப் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒயிட் டேப் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெற்றிலையும் ரோஸையும் வந்து ஒன்று ஒன்றா வச்சுருங்க. இதோட நம்ம சாமந்தியும் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அதையும் நடுவில் ஒரு சாமந்தி, ஒரு ரோஸ். அதை பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கையாலேயே மாலை தொடுத்து போடும்போது பார்க்க ரொம்பவே மனநிறைவாக இருக்கும். இறைவனுக்கு நம்ம கையால் படைக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தனி. ஸோ நீங்கள் இதை தோரணமாகவும் போடலாம், சாமி படங்களுக்கும் மாலையாகவும் கட்டி. பூவே கட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை ஈஸியாக நீங்கள் மாலையாக கட்டி ரொம்பவே அழகாக உங்கள் பூஜை அறையை வந்து அழகுபடுத்திடலாம். பார்க்க ரொம்பவே கிராண்டாகவும் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், சாமி படங்களுக்கு போடும்போது அவ்வளோ அழகாகவும் இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது. நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம். நாளை வரக்கூடிய ஆடி பெருக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி மாலை செஞ்சு சுவாமி படங்களை அலங்காரம் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.